பெரிய வெற்றி இல்லையா திரு தனியரசு? தனிச்சு நின்று களம் காண போகிறோம், மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு 26 வருவோன்றதே பெரிய நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ஐயா, இன்னைக்கு ஒரு மகத்தான மக்கள் தலைவர், மனிதநேய பண்பாளர் ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய அந்த நேர்மறையான அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ற மிகச்சிறந்த நற்பண்புகளை வடிவமாக இருக்கிற அம்மா ஜானகி அம்மாவுக்கு இன்றைக்கி 100ஆண்டு விழா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, மகிழ்ச்சி. ஆனால் நோக்கம் இப்போ அம்மா புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவரோடு ஜானகி அம்மா அவர்களுக்கான அந்த நற்பண்புகளை வெளிப்படுத்துகிற மேடையாக அல்லது விழாவாக எடப்பாடி அல்லது அதிமுக பயன்படுத்தியதா அப்படின்னா, நேர்மாறான சிந்தனை உள்ள நெகட்டிவ் தாட் இருக்கிற ஒரு எடப்பாடி இந்த விழாவை முதல்ல நடத்தியிருக்கிறதே அந்த அம்மாவுக்கு தாழ்வு. புரட்சி தலைவருக்கு, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவரோடு இருந்து இந்த கட்சியின் நலன் கருதி இப்போ கேசிபி எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு நெருக்கடி பிளவு வந்துச்சு. இல்லை, அப்போ பெருந்தன்மை இருக்கிற இல்லை இருப்பதாக சொல்லப்படுற திரு ஓபிஎஸோ திருமிகு சசிகலாவோ இப்படி ஒரு விழாவை எடுக்கல. இல்லை, திரு இபிஎஸ் தானே எடுக்கிறாரு இந்த நிகழ்ச்சி. ஐயா, இவங்க ஏற்கனவே செயற்குழு பொதுக்குழுவில் போட்டு ஒரு தோல்வி நிலையில் தொண்டர்கள் எல்லாம் சோர்ந்து போய் 10 தேர்தலுக்கு மேலாக ஜானகி அம்மா படத்தை வச்சாவது கும்பிட்டீங்களா, மலர் போட்டீங்களா, அதை சொல்லுங்க. தப்பிச்சு ஓடுவார் அண்ணன், இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, அது தொடர்ந்து தோல்வியினுடைய நிழலிலேயே வாழுகிற எடப்பாடி. அப்படி எடப்பாடியினுடைய அந்த பிடிவாத போக்கு, இந்த ஒரு மென்மையான அந்த தலைவியினுடைய இந்த 100ஆண்டு விழாவிலையாவது ஏதாவது மனம் மாறும்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். எந்த மாற்றமும் இல்லை, எடப்பாடியிடமும் இல்லை. எடப்பாடியினுடைய அந்த கருத்தை, உணர்வுகளை அப்படியே பிரதிபலிக்கிற, எடப்பாடி எப்படி கட்சி இணையணும், ஆட்சிக்கு வரணும்னு யாராவது சொன்னால் உணர்ச்சி வசப்படுவாரோ அதே உணர்ச்சியை எங்கள் அக்னீஸ்வரனும் கொதிச்சு எழுந்து தடுக்கிறாருன்னா இந்த கட்சியை யார் காப்பாற்றுறது? 3 பேர் 2 கோடி பேர் இல்லை, நீங்க மண்டை ஆட்டிட்டு போவா, ஆமா சாமி போடவா. எடப்பாடி மண்டை ஆட்டாம கொதித்தெளிஞ்சு ஒற்றுமையை தடுக்கிறாரு. நாட்டு மக்களுக்கு, தொண்டர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லாம தொடர்ந்து தோல்வியிலேயே நீங்கள் மகிழ்கிறீர்கள் என்றால், இன்பம் காண்கிறீர்கள் என்றால் இந்த கட்சி உங்க சொத்து. போட்ட வழக்குகள் எதையுமே திரும்ப பெறாம மீண்டும் மீண்டும் இணைப்பு குறித்தே பேசிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்கிறாருல, அதுல லாஜிக் இருக்குல்ல. நாங்க போட்ட வழக்கெல்லாம் திரும்ப பெற்றுட்டோம், நாங்க உண்மையான அதிமுக தான், ஒன்றிணைன்னு மட்டும்தான் நினைக்கிறோம் அப்படின்னு பெருந்தன்மையோடு வந்தாதானே அரவணைச்சிக்க முடியும். நல்ல தலைவனுக்கு எந்த பதவி வேண்டும் அல்லது பதவியே வேண்டாம் அப்படியே சொல்றீங்களா? எதுவும் சொல்ல மாட்டீங்க. இருங்க ஐயா, 99 விழுக்காடு நிர்வாகிகள் உங்களிடத்துல தான் இருக்காங்க. சின்ன இருக்குது, மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி ஐயாவுடைய உங்களுடைய அன்பு, பாசம், பாதுகாப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. பலகீனமானவங்க தான் இப்போ உங்கள் பாணியில், உங்கள் பார்வையில் சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ். ஏன் நாங்கள் அவங்களெல்லாம் இணைச்சி அவர் கேசிபி சாரையும் இல்லை, கேசிபி ஐயா அவங்க நம்ம அவங்க எல்லாம் ஒன்றுபட்டு அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுல மனப்பூர்வமாக, உணர்வுபூர்வமாக கட்சியை நேசித்து, தலைவர்களை நேசித்து, அதனுடைய சித்தாந்தங்களை, கொள்கைகளை நேசித்து அது வலிமை பெறணும், நாட்டு மக்களின் நலன் கருதி அப்படிங்கிறதுல ஐயா உறுதியாக இருக்காங்க. அந்த பரப்புரையை நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். அது ஒரு காலத்தில் அதுக்கு தடையாக இருக்கிற ஒரே ஆள் எடப்பாடி தான், வேறு யாருமே இல்லை. அப்புறம் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுகிற எங்கள் அக்னி ஐயா மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. பொன் வில்சன், இவர் நம்ம கலையண்ணா, ஒரு 3-4 பேர். இவங்க தான் இந்த ஆலோசகர்கள். எடப்பாடியை திருந்தாமல் பார்த்துக்கிறதும் இவங்க தான். அப்போ எடப்பாடியுடைய மனம் மாறாமல் இவ்வளோ பெரிய கட்சி எப்படி ஆட்சிக்கு வரும்? அது மட்டும் இல்லையா, இப்போ நாங்கள் உலகமே எடப்பாடிக்கு புத்தி சொல்லுது. இல்லை, நீங்கள் சொன்ன சசிகலாவோ, ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ வந்தால் பலம் பெறுவோன்னு அவருக்கு நம்பிக்கை இருந்தால் தானே. அவருக்கு இவங்கெல்லாம் பலவீனமானவர்கள், இவங்கக்கிட்ட எந்த விதமான வாக்கு வங்கியும் இல்லை, ஒரு பொதுக்குழுவை கூட நடத்த முடியாத பலமில்லாதவர்கள்னு நினைக்கிற போது அவங்களால எந்த பயனும் இல்லை வந்தான்னு நினைக்கிறவரை நம்ம எப்படி பொதுக்குழு நடத்த வேணான்னு சொல்லி அவங்க 2 பேர்கிட்டையும் ஐடியா கொடுக்கறது அண்ணன் தனியார் சண்டம் தான், அவங்களுக்கு எடுக்கிறது தனியார் சண்டம் தான். அதையும் நான் சொல்லிடுறேன், நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எங்கள் அக்னியா சொன்ன மாதிரியே நான் ஓபிசியா போய் பார்த்து அந்த பிரிவு வந்த பொழுது நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு கிரீன்வே சாலையில் சொன்னேன். உறுதியாக உங்களை கட்சி விட்டு நீக்கிடுவாங்க, எதிர்த்து நீங்கள் மிக உறுதியாக ஃபைட் பண்ணுங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் அதை தொடர்ந்து நடத்துகிறாரு. மகிழ்ச்சி. ஏன்னா இல்லைன்னா நீங்கள் மிக இலகுவாக எடப்பாடி எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் தள்ளி விட்டு போயிருப்பார். எனக்கு ஓபிஎஸ் என்ன பிடிச்சதே அதுதான். நீங்கள் ரொம்ப உறுதியாக எடப்பாடியை என்னுடைய உறவு இல்லாமல், இணைப்பு இல்லாமல், நீ ஒரு காலம் இந்த அதிகார நாட்காலியை கைப்பற்ற முடியாதுன்னு உறுதியாக இருக்கல நான் ஓபிஎஸ். அதுதான் அவருக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த வழி, அந்த பக்தர்கள், தொண்டர்கள், இப்போ எங்கள் கேசிபி ஐயா மாதிரி நாங்கள் ஒன்றுபட்டு பேச. நீங்கள் ஓபிஎஸ் ஆதரவாக போயிட்டீங்களாண்ணே? இல்லை ஏன் கருத்து அப்புறம் சேர்க்குறீங்க? ஒன்றா இருக்குன்னு கேசிபி என்ன ஓபிஎஸ் வேண்டான்னு சொல்கிறாங்களா, சின்னமா வேண்டான்னு சொல்கிறாங்களா, டிடிவி வேண்டான்னு சொல்கிறாங்களா? கட்சினா எல்லாம் இருக்குது, என் குடும்பத்திலேயே இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு கட்சியில் கருத்து வேறுபாடு இல்லாமல் யாருக்கும் எஸ்டிஎஸ்ஐயாவை எம்ஜிஆர் ஐயா ஏற்றுக்கலையா, திருநாவுக்கரசு ஐயாவை, நெடுஞ்செழியன் ஐயாவை
உடிந்த முடியலாம் சொன்னாங்க. அதை விட கடுமையான வார்த்தை யாராவது பேசியிருக்க முடியுமா? ஏற்றுக்கலையா அம்மா? அதுதான் பெருந்தன்மை. அதுதான் இன்றைக்கி அம்மா மிகப்பெரிய உயர்ந்த இடத்திலிருந்து உலகத்திற்கு வழிகாட்டுகிற சமூக நலத்திட்டங்களை தந்தாங்க. எடப்பாடிக்கு அந்த குறைந்தபட்ச ஒரு நேர்மை, ஜனநாயக பண்பு, விட்டு கொடுக்கறது இதெல்லாம் வேணும். ஆனால் ஜானகி அம்மா அதனுடைய மொத்த வடிவமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய 100ஆண்டு விழாவில் கூட இரக்கம் இல்லைன்னா அப்படின்னா அந்த எதுக்காக விழா நடத்துகிறோம்னே எடப்பாடிக்கு தெரியல. அந்த எடப்பாடியோடு இருக்கிற நிர்வாகிகளுக்கும் தெரியல. கொடுமை அக்கினி மாதிரியே அந்த கூட்டம் அங்கேயும் கைதட்டுது எடப்பாடியை. அது எப்படி அந்த கூட்டத்தை, அது யாருமே அதில் ஒரு பண்பட்டவர்கள் இல்லையங்கிறது தான் வருத்தம். ஏன்னா இரக்கத்துக்கும் மனிதாபிமானத்துக்கையா நான் எனக்கு தெரிய வள்ளலார் இயக்கத்தில், ஜீவகரணி ஒன்று இயக்கத்தில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொன்ன அந்த வள்ளலார் அவனுடைய அந்த ஆன்மீக தத்துவத்தை அரசியலிலிருந்து வெளிப்படுத்த முடியும்னா அது அதிமுக தான். உலகத்திலேயே அப்படி ஒரு கட்சி. அப்படி ஒரு கட்சிக்கு எடப்பாடிக்கிற மாதிரி இப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ஒரு சுப்பீரியர் ஃபோர்ஸ் அல்லது ஒரு பவரில் இருக்கிறது தான் இந்த கட்சியினுடைய எழுச்சிக்கு தடையாக இருந்து கொண்டு வீழ்ச்சியை தொடர்ந்து நுகர்ந்து மகிழ்கிறது இருக்குதுல்ல, அதுதான் பெரிய கொடுமை. அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடுங்கிறதுனால அதை கண்டிக்கிறோம். எடப்பாடி திருந்தணும், மாறணும்னு சொல்கிறோம்.